ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் வேண்டாம். இது கூட நம்ம ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கலாம். எப்பயுமே கையில் புழிஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு நான் ரசப்பொடி இன்றைக்கி வறுத்து நுணுக்குனதால் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். நீங்கள் சாதா நாளாக இருந்தால் நான் பூண்டை தனியாக நசுக்கி போட்டுருவேன். மஞ்சத்தூள், உப்பு, அந்த ரசப்பொடியும் நம்ம ஏற்கனவே ஜார்லேயே கொஞ்சம் நான் வச்சுருந்ததால் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மற்ற நாளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுப்பேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு பெருங்காயத்தூள் தூவி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றிட்டு ஸ்லோலியே வச்சிங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது, வாசனை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான சூடான ரசம் ரெடி ஆகிடும்.